திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த பரவசம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பதிவுல மாணிக்க வாசகர் உலகத்தவரால ஏன் இகழப்பட்டாரு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சிவனடியாருக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு பார்ப்போம். கல்வி, புகழ், செல்வம், அறம் இதுல எல்லாம் அவன் சிறந்தவன் அப்படின்னு பாராட்டு வாங்குறத விட சிவனடியார்கள்ல ஒருவன் அப்படின்னு பாராட்டணும். அதுவும் அதை யார் பாராட்டணும்னு சொல்றாரு? அத ஒரு அரசரோ ஒரு செல்வந்தனோ சொல்லக்கூடாது. அத ஒரு மெய்யடியார் சொல்லணும். அதுதான் அந்த அடியாருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. மாணிக்க வாசகர் என்னதான் தன்னை ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் மெய்யடியார்கள் அவரை சிவனடியார்கள்ல ஒருவன் அப்படின்னு தான் பாராட்டுறாங்க. அதுதான் தனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. திருவாசகம் திருக்கோத்தும்பியில பாடுறாரு, பூமேல் அயனோடு மாளும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க அப்படின்னு பாடியிருப்பார். அதாவது அந்த பிரம்மாவும் திருமாலும் கூட சிவபெருமானோட அடியையும் முடியும் பார்க்க முடியாம ஏமாந்து நிக்கிறப்போ அடியேனாகிய எனக்கு உன்னோட தரிசனம் கிட்டியது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறைவன் குருந்த மரத்தடியில ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்றாரு. அதுவும் எப்படி ஆட்கொள்றாரு அப்படின்னா, திருநீரால அவரோட உடலையும் தன்னோட அருட்பார்வையால அவரோட பாச பிணைப்புகளை எல்லாம் ஒழிச்சு அவரோட உயிரை தூய்மைப்படுத்துறாரு. அதனால திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னு பாடுறாரு. திருநீரு அப்படிங்கிறது வீடு பேற்றுக்கான ஒரு அறிகுறி. அதனாலதான் அதுக்கு விபூதி அப்படின்னு இன்னொரு பேரு. அச்சோப்பதிகத்துல மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு, என்னையும் தன் சொன்ன வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. அதாவது என்னையும் திருநீர் பூச வச்சு தூய நெறியாகிய சிவநெறியில சேர்க்க வச்சு நீ அருள் புரிஞ்ச. பெரியோனாகிய இறைவன் எனக்கு அருளிய இந்த பேச்ச இது மாதிரி வேற யாருக்கு அருளிய? இது அதிசயமே அப்படின்னு பாடுறாரு. இறைவன் உலகுக்கு என்ன அடிமை அப்படின்னு அடையாளமிட்டு காட்டுறதுக்கு தான் திருநீரை பூச வச்சாரு அப்படின்னு திருநீரை பூசப்பட்டேன் அப்படின்னு பாடுறாரு. அதாவது உலகுக்கு எப்படி அடையாளம்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்க நெற்றி நிறைய பட்டை அணிஞ்சு ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மனசு உடனே என்ன தோணும்? சரி, இவர் ஒரு சிவனடியார் போல அப்படின்னு தோணும். இப்படி உலகுக்கு என்னை தன் அடிமை அப்படின்னு அடையாளமிட்டு காட்டுறதுக்கு தான் திருநீரை பூச வச்ச அப்படின்னு திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. அடுத்த வரியில பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. பூதலர் அப்படின்னா இந்த உலகத்துல இறைவனோட திருவருளை பத்தி அறியாதவங்களைத்தான் பூதலர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மாணிக்க வாசகரை இகழ்ந்து பேசினாங்க அப்படின்னு பார்ப்போம். மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியருக்கு அமைச்சரா இருந்தார். அது மட்டும் இல்லாம அரிமர்த்தன பாண்டியன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் பட்டம் சூட்டுறாரு. இப்படி நல்ல அறிவு, பதவி, பட்டம், பேரு, புகழ், செல்வாக்கு இதையெல்லாம் பெற்ற ஒரு அமைச்சர் திடீர்னு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காவி உடை அணிஞ்சு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீரு பூசி ஒரு சிவனடியாரா வந்து நின்னா அதை பாக்குற மக்கள் சும்மாவா இருப்பாங்க? நல்ல அமைச்சர் பதவி, இப்படி யாராச்சும் விடுவாங்களா? இப்படி அமைச்சர் பதவியை விட்டுட்டு சிவனடியா யாராச்சும் மாறுவாங்களா? இந்த அமைச்சருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்படி மாறிட்டாரு. இப்படி அமைச்சர் பதவியை விட்டுட்டு சிவனடியார மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரே அப்படின்னு மக்கள் அவரை எள்ளி நகையாடுறாங்க. இப்படி உலக மக்கள் எல்லாரும் அவரை இகழ்ந்து பேசுறாங்க. அப்படி மக்கள் இகழ்ந்து பேசுறது அவருக்கு எப்படி இருக்குதுன்னு அவரே தன்னோட பாடல சொல்லியிருப்பாரு. நாடவர் பழித்துறை பூணதுவாக அப்படின்னு. பூண் அப்படின்னா அணிகலன்கள். மக்கள் என்ன பழிச்சு பேசுற இழி சொற்களை எல்லாம் நான் அணிகலன்களாக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் அவர் என்ன சொல்றாங்க?
இறைவனோட அடியவன் சிவப்பித்தன் அப்படின்னு இறைவனை முன்னிலைப்படுத்தி சிவனடியான் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு பாடல்ல பித்தன் என்றென்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் அப்படின்னு பாடியிருப்பார். உலக மக்கள் என்ன பித்தன் பைத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு பாடுறார். இறைவனோட பித்தன் சிவப்பித்தன் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சி தானே. இப்படி உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், அதனால உன் அடியவனாகி எனக்கு வரும் துன்பத்தை நீக்கி பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு பாடுறாரு. இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் அவருக்கு கிடைச்ச 3 பேறுகள் அப்படின்னு எதை சொல்றாருன்னு பார்ப்போம். முதல் பேரு திருநீரால தூய்மை பெற்றேன். 2வது பேரு மெய்யடியார்களால சிவனடியார்கள்ல நானும் ஒருவனா பேசப்பட்டேன். 3வது பேரு உலக மக்கள் என்னை சிவப்பித்தன் சிவன் அடிமை அப்படின்னு எல்லாம் இகழ்ந்தாங்க. ஒருவேளை உலக மக்கள் என்னை இப்படி சொல்லாட்டி இப்படி வெறுக்காட்டி நான் உலகப்பற்றுக்கு கூட ஆளாகி இருப்பேன். அதனால இதுவும் எனக்கு கிடைச்ச சந்தோஷமான பேரு தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மாணிக்கவாசர் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியும் ஒன்னா எடுத்துக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இப்படி இறைவனாலும் அடியவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக மக்களால நான் வெறுக்கவும் பட்டேன். அதனால இனிமேலும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த பிறவி சுழற்சியிலிருந்து துன்பப்பட்டு வாழ்றது எனக்கு பொருந்தாதது. அதனால நான் வீடு பேறு பெற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் என்ன பொய்க்கு மூலமா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போனாலும் உன்னை விட்டா எனக்கு போறதுக்கு வேற புகலிடம் எதுவும் இல்லை. அதனால உன்னையே பற்றி கொண்டு நான் மீளா அடிமையா இருக்கேன். உனக்கு ஆட்பட்டவனா இருக்கிறன்னா வீடு பேறு பெறணும் ஆசைப்படுறேன், அதை தந்தருள்வாயாக அப்படின்னு பாடுறாரு. இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெய்யடியார்கள் இந்த உலகத்தையே வெறுத்து வீடு பேற்றை தான் விரும்புவாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஆனந்த பரவசம் பாடலை பார்ப்போம். பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.